தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு என்பது இப்ப அதிமுகவினரிடையே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்குறிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். அது தாண்டி நிறைய தலைப்புறவான ஒரு வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அதிமுகவினரை விமர்சிச்சிருக்கிறாரு அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மோதலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திமுக விசஸ் பாஜக என்கிற ஒரு நரேஷனை செட் பண்றதுக்கு அண்ணாமலை பெரிதும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலிருந்து அதிமுகவை எப்படியாவது அப்புறப்படுத்தி விட்டால் இரண்டாவது இடத்துக்கு நாம் வந்து விடுவோம் என்று அவர் நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமியே அப்படி நினைத்தால் கூட தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் அதற்கு இடம் கொடுக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த நிலைக்கெல்லாம் பெரிதும் காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். உண்மையிலேயே அதிமுகவினுடைய முழு பலம் இப்போது அதிமுகவிடத்திலே இருந்திருந்தால் அண்ணாமலை போன்றவர்கள் இப்படி பேசி இருக்க முடியாது. அதற்கு கடந்த கால வரலாறுகள் எல்லாம் சான்று. வன்முறையை நாம் ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த கட்சிகள் எல்லாம் எவ்வளவு உயிர்ப்போடு இருந்தன என்பதற்கு சில உதாரணங்களை பேசியாக வேண்டும். நக்கீரன்ல அட்டை படம் போட்டாங்க, மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி என்று அதற்கு தலைப்பிட்டு அம்மையார் ஜெயலலிதா மாட்டுக்கறி சாப்பிடுபவர் என்கிற செய்தி அதன் உள்ளடக்கமாக இருந்து வெளியானது. நக்கீரனுடைய அலுவலகத்தை அடித்து சூறையாடினார்கள் அதிமுகவினர். நக்கீரன் கோபால் தலைமறைவாகி போனார். நக்கீரனுடைய அலுவலகத்தில் இருந்த எல்லா உடைமைகளும் தெருவில் தூக்கி வீசப்பட்டன. இதெல்லாம் கடந்த கால அதிமுகவினுடைய வரலாறு. இது ஒரு புறம் வச்சுக்கோங்க. இன்னொரு புறம் சென்னாரெட்டின்னு ஒரு ஆளுநர் இருந்தாரு. அந்த ஆளுநருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு நிழல் யுத்தமே நடந்து கொண்டிருந்தது. ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான யுத்தம். அந்த யுத்தத்துல ஜெயலலிதாவுக்கு எல்லா வகையிலும் நெருக்கடி. இன்னைக்கு எப்படி ரவி நெருக்கடி கொடுக்கிறாரோ இதெல்லாம் ஒரு நெருக்கடியே இல்லை. டிப்ளமேட்டிக்கா ஜெயலலிதா அம்மையாருக்கு முழு நெருக்கடியை அன்றைக்கு கொடுத்தவர் சென்னாரெட்டி தான். அவர் ஒரு பேரலல் கவர்மெண்டே ரன் பண்ணார். அன்னைக்கு பத்திரிகையாளர்களை தனியா வைத்துக் கொண்டு பேசுவார். பத்திரிகையாளர்கள் அல்லாத IAS அதிகாரிகளை தனியா அழைத்து பேசுவார். காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுவார். இப்படி எல்லாம் ஒரு பேரல் கவர்மெண்டா ரன் பண்ணிட்டு இருந்தாரு. விழுப்புரம் தாண்டி கார்ல போயிட்டு இருக்கும் போது இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார்ல முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், அவர் தலைமையிலான குழு ஆளுநரை வழிமறித்து அவருக்கு சில ஆராதனைகள் எல்லாம் செய்து அனுப்பிச்சாங்க. நான் இப்போதும் சொல்கிறேன், வன்முறையை ஒருபோதும் ஆதரிக்க கூடாது. அது தவறான அணுகுமுறை. ஆளுநராகவே இருந்தாலும் ஜனநாயக ரீதியிலான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இந்த கட்சி கடந்து வந்திருக்க இது எவ்வளவு வைப்ரண்டான கட்சின்றதுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு இது மட்டுமா பேசி இருக்கிறார் அண்ணாமலை. இப்படி எல்லாம் கடந்த காலத்தில் வந்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு ஏன் முனைமொழிக்கு போயிருக்கு? அந்த கட்சிக்கு ஏன் இவ்வளவு கேடுகட்ட நிலை வந்திருக்கு? இதை உணர்ந்து பார்க்க வேண்டாமா? எடப்பாடி பழனிசாமி குறித்து கருத்து சொன்னதற்காக கூட எதிர்வினை ஆற்ற வேண்டாம். எம்ஜிஆருக்கு புகழே இல்லை. பிரதமர் எம்ஜிஆரினுடைய நாணயத்தை வெளியிட்டிருந்தார், காஷ்மீர் வரை சென்று சேர்ந்திருப்பார் எம்ஜிஆர். இப்போது தமிழ்நாட்டை தாண்டி எம்ஜிஆரை யாருக்குமே தெரியலன்னு பேசுறாரு அண்ணாமலை. இந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சார். ரத்தத்தின் ரத்தங்கள் என்று சொல்லி லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டு வந்து இந்த ஜனசமுத்திரத்தில் இயக்கி இப்போதும் இந்த கட்சிக்கு ஜீவநாடியாக இருப்பவர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்காகத்தான் அந்த கட்சி 40 விழுக்காடு, மீதி இருக்கக்கூடிய 45-50 விழுக்காடு அந்த கட்சியினுடைய இயக்கம் ஜெயலலிதாவுக்காக. ரொம்ப சொற்பம் தான், 8-10% தான் இப்ப இருக்கிற அதிமுகவினுடைய அமைச்சர்கள், தலைமை எல்லாரையும் சேர்த்து பார்த்தாலும். அப்போ இந்த கட்சியினுடைய மேஜர் ரோல் யாருன்னு கேட்டா எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆரையே இழிவு செய்து பேசுறாரு. எம்ஜிஆர் என்ன செய்தார் என்று நீங்கள் தர்க்க ரீதியாக பதில் சொல்ல வேண்டாம். எம்ஜிஆரினுடைய பிம்பம் என்ன என்பதையாவது நீங்கள் பேசி இருக்க வேண்டுமா இல்லையா? எம்ஜிஆர் எப்படிப்பட்ட தலைவர், அரசியலில் அவர் எப்படியெல்லாம் கோலோச்சினார், எம்ஜிஆர் செய்திருக்கிற சாதனைகளின் மூலமாக என்னென்னலாம் நடந்தது, எல்லாவற்றையும் நீங்கள் பட்டியலிட்டு பேசி இருக்க வேண்டாமா? நீங்க எதிர்ப்பே காட்ட வேணாம் சார், பதிலை முறையாக சொல்லி இருக்க வேண்டாமா அண்ணாமலைக்கு? அண்ணாமலை காங்கிரஸ் கட்சி குறித்து இழிவா பேசிட்டாரு. இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகை ஒரு அறிக்கை பிரமாதமா கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு தேர்தலிலும் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் போட்டியிட்டது, எத்தனை இடங்களில் வென்றது, காங்கிரசினுடைய பலம் என்ன, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எத்தகைய பங்கை வகிக்கிறது, நாங்கள் ஏன் திமுகவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறோம், எங்களுடைய செல்வாக்கு என்ன, இதெல்லாம் புள்ளி விவரங்களோட போட்டு இன்னைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. அந்த மாதிரி ஒரு அறிக்கை எம்ஜிஆரினுடைய அரசியல் ஆளுமை குறித்து,
எம்ஜிஆர் என்கிற தலைவர் இந்த நாட்டுக்கு செய்த நன்மைகள் குறித்து, எம்ஜிஆர் என்கிற தலைவர் இந்திய அரசியலில் கோலோச்சியது குறித்து எதையாவது ஒரு பட்டியல் போட்டு நீங்க கொடுத்தீங்களா? ஒரு கண்டன அறிக்கையாவது தெரிவிச்சீங்களா? இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, வரலாறு தெரியாதவர்கள் தலைமை தாங்குகிற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதனால் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்துக்குள்ளாவார் சார். காரணம் என்னன்னா, கட்சி தொண்டர்களிடத்துல ஆளுமை மிக்க தலைவர் இல்லை என்கிற வெற்றிடத்தை இன்னும் எடப்பாடி பழனிசாமி நிரப்பல. தத்துவார்த்த ரீதியாக தொண்டர்களை வார்த்திருக்கிறதான்னு கேட்டா, அதிமுகவுக்கு தத்துவார்த்த ரீதியான தொண்டர்கள் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. உணர்ச்சி வயப்பட்டிருக்கிற தொண்டர்கள் தான் அந்த கட்சியில். எம்ஜிஆருக்காக வந்தேன், ஜெயலலிதாவுக்காக வந்தேன், எடப்பாடிக்காக வந்தேன், பன்னீர்செல்வத்துக்காக வந்தேன் என்று பேசுகிறவர்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். எனவே சித்தாந்தம் என்பதும் கிடையாது, கொள்கை என்பதும் கிடையாது. ஆனால் இந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன? இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி? அந்த கட்சி குறித்த விமர்சனத்தை அண்ணாமலை செய்துவிட்டு தமிழ்நாட்டு வீதிகளில் அவரால் இயல்பாக நடக்கும். நான் இப்போதும் சொல்றேன், வன்முறையை நான் ஆதரிக்கல. ஆனா நீங்க ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் பிரச்சாரம் போறாரு, நமக்கு நாமேன்னு நடக்கிறாரு, அவருடைய பயணத்தை நாங்க தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சா நிறுத்திடுவோம், அதெல்லாம் நாங்க அரசியல் செய்ய விரும்பலன்னு ஒரு மேடையில சேலத்துல பேசிட்டாரு. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆ ராசா அதே சேலத்துல 2 நாட்கள் கழிச்சு பொதுக்கூட்டத்துக்கு வந்தாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? நீ உண்மையிலேயே திராணி உள்ள தலைவராக இருந்தால், அவர் சொடக்கு போட்டே சொன்னாரு, நீ உண்மையிலேயே திராணி உள்ள தலைவராக இருந்தால் எங்கள் தலைவர் தளபதி அவர்களுடைய பயணத்தை 1 நிமிடம் நீ நிறுத்து, கிரீன்வே சாலையிலிருந்து நீ கோட்டைக்கு வரமாட்டேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை முடக்கிடுவோம்ன்றது அல்ல அர்த்தம். சாலைகள் எல்லாம் மறிக்கப்பட்டு விடும். தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் மக்களை சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்படும் என்று சொன்னால், இந்த முதலமைச்சர் அதே சாலையில் பயணிப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், நாங்க உங்களை சாலை மறியலில் ஈடுபட்டு மறிப்போம் என்கிற ஒரு அறைகூவலை விடுத்தார். வாயை திறக்கல எடப்பாடி பழனிசாமி. தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்ட எதிர்ப்புகளையாவது நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை. காரணம், தெம்பில்லாத, திராணி இல்லாத, தன் கட்சியே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு மனிதராக எடப்பாடி பழனிசாமி மாறி போயிருக்கிறார். எனவே அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட விமர்சனம் அல்ல, இன்னும் மோசமான விமர்சனத்தை வைப்பாங்க. சார், பொதுச் செயலாளர் இவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் சார், பாஜகவோடு கூட்டு இல்லைன்னு. நாங்க பாஜகவோடு கூட்டு வச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம், அண்ணாமலை தான் அதுக்கு காரணம், அதனாலதான் எங்களால கூட்டணி வராம போச்சு, எங்களுடைய கூட்டணி வராம போச்சுன்னு எஸ்பி வேலுமணி பத்திரிகையாளர் சந்திப்புல அழுகுறாரு. கேவலமா இல்ல? அப்போ உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஸ்டாண்ட் என்ன, உன்னுடைய ஸ்டாண்ட் என்ன? ஒரு வார்த்தை நீங்க அவரை கேட்டீங்களா? அன்வர் ராஜாவை கட்சியை விட்டு நீக்க தெரிஞ்சதில்ல உங்களுக்கு? புகழேந்திய கட்சியை விட்டு நீக்க தெரிஞ்சதில்ல உங்களுக்கு? அவர்களை எல்லாம் நீக்க தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் வேலுமணியை நீக்க முடியல? வேலுமணியை கூட்டாவது நீங்க கேட்டீங்களா? எப்படியா நீ இப்படி ஒரு கருத்தை சொன்ன? இந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள்ல நீயும் ஒரு ஆளு, நீ எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? நான்ல சொல்லியிருக்கேன், பொதுச் செயலாளர் கூட்டணி கிடையாதுன்னு. எங்க தலைமை எடுத்த முடிவின்படி இந்த தேர்தலில் நாங்கள் சந்தித்தோம்ல நீ பத்திரிகையாளர்களிடத்துல பேசியிருக்கணும். ஏன் அதிமுகவோடு பாஜக கூட்டணி இருந்திருந்தால் இன்னும் சில இடங்களை வெற்றி பெற்று போனா, அப்ப பாஜக கூட்டணி இல்லைன்னா அதிமுக தோத்து போயிரும்னு தானே அர்த்தம். அதை பேசியவர் யார்? வேலுமணி. ஆனால் வேலுமணி பேசியதற்கு கண்டனமும் தெரிவிக்கவில்லை, அவரை அழைத்தும் கேட்கவில்லை. அப்படிப்பட்ட முதுகெலும்பில்லாத மனிதராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறார் அண்ணாமலை. எனவே இது போன்ற விமர்சனங்களை அண்ணாமலை வைக்கத்தான் செய்வார். இதை விட கூடுதலான விமர்சனங்களையும் வைப்பார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு பாதம் தாங்கியாக இருக்கிற இந்த பழனிசாமி, நான் ரொம்ப வருத்தப்பட்டு தான் சொல்றேன். ஏன்னா அதிமுக என்கிற அந்த ஜனசமுத்திரம் இருக்குல்ல, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு பெரிய எழுச்சியான கட்சி அந்த கட்சி. அந்த கட்சியை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று வருத்தப்பட்டு தான் நான் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். அவருடைய நிலைப்பாடு இன்னும் மோசமாக இந்த கட்சியை வலுவிழக்க செய்யும், பலமிழக்க செய்யும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப கடந்த காலங்கள்ல இருந்தே அதிமுக பாஜக அப்படிங்கிறது ஒரு பெரிய மோதலை சந்திச்சுக்கிட்டே இருக்கு, ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறதா ஒரு விஷயம். ஏன்னா இப்ப அதிமுக ஆல்ரெடி பாஜகவோட கூட்டணியில தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எடப்பாடி அவர்களே கூட சொல்றாரு, அப்ப நாங்க கூட்டணியில இருக்கும் பொழுது மட்டும் உங்களுக்கு பரவாயில்லையா, இப்ப கூட்டணி விட்டு வெளியே வந்ததுல இருந்தே இவ்வளவு விமர்சனங்கள் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் போறதை பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரியான விஷயம் தொடர்ச்சியா பண்றாரு அப்படிங்கிறது பாக்குறதா, இல்ல இவங்க 2 பேருமே நேருக்கு நேர் மோதிக்கிறாங்களாங்கிறது புரியல. ஏன்னா எடப்பாடி அவர்கள் இப்படி சொல்றதை நம்ம எப்படி சார் பாக்குறது? எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை அழுத்தமாக முன்வைக்க வேண்டும். அவருக்கு பேச தெரியலனாலும் நம்ம பேச சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா நீங்க அதிமுக திமுக என்கின்ற இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் நினைக்கிறார்கள். நானும் அதைத்தான் விரும்புறேன்.
ஏன்னா அதிமுக இல்லாத வெற்றிடத்தை யார் நிரப்புவார்கள் நினைக்கிற போதே பதைப்பதைப்பா இருக்கு. பாஜக நிரப்பிவிடும் என்று நினைத்தாலும் தமிழ்நாட்டுக்கு கேடுதான். இல்லை வேறு ஒருவர் அந்த இடத்துக்கு வருவார் என்று நினைத்தாலும் அந்த இடத்துக்கு வருவதற்கு ரேஸ்ல இருக்கிறவன் பூரா களவாணி பயலும் திருட்டு பயலுமா இருக்கான். அதனால அதிமுக திமுக என்கிற இந்த இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும். தெரிந்தோ தெரியாமலோ திராவிட இயக்கம் என்கிற பெயரை சொல்லிக் கொண்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்ப என்ன தெரியுமா செய்யணும் எடப்பாடி பழனிசாமி? கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இருக்குல்ல, அந்த பிரதிநிதித்துவம் அதிமுக இல்லைன்னா கிடைச்சிருக்காது. இதைத்தான் இப்போது அவர் பட்டியலிட்டு பேசணும். ஏன்னா இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகை அறிக்கையில சொல்லியிருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட எல்லா கட்சியோடும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒன்று அமைத்து நீங்கள் வெற்றி பெற்ற இடங்கள் எத்தனை, அந்த கேள்வியை அவர் எழுப்புறாரு. நீங்கள் வாக்கு அறுவடை செய்திருக்கிற வாக்கு வங்கி எவ்வளவு, உங்களுடைய தனித்துவமான வாக்கு வங்கி 18% என்று எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்? இந்த கேள்வியெல்லாம் யார் எழுப்புறா? காங்கிரஸ் கட்சி எழுப்புகிறது. இதையெல்லாம் யார் எழுப்பி இருக்கணும்னா அதிமுக எழுப்பி இருக்கணும். நீங்க நல்லா கேட்டீங்க, எதற்காக இந்த 2 பேருக்குமான குடிமைப்பிடி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அண்ணாமலை திமுக வெர்சஸ் பாஜக என்கிற நரேஷனை செட் பண்றதுக்கு விரும்புறாரு. அதனாலதான் நான் துவக்கத்திலேயே சொன்னேன், அதிமுக ரேஸ்லயே இல்லைங்கிறத தமிழ்நாட்டு அரசியல்ல காட்டணும், ஊடகங்களுக்கு முன்பாக காட்டியாக வேண்டும். நாங்கள் தான் திமுகவுக்கு நேரடியான எதிரி என்பதை மக்கள் மத்தியில் ஒரு மாய தோற்றமாக ஏற்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை மெனக்கிடுகிறார். ஆனா அது உண்மையானு கேட்டா நிச்சயமாக உண்மை இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ இரட்டை இடை சின்னம் இருக்குல்ல, அந்த சின்னத்துக்கு தான் இப்பவும் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஓட்டர்ஸ் 80% பேர் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல, ஜெயலலிதாவுக்கு இல்ல, இரட்டை இலை என்கிற அந்த சின்னத்துக்கு ஓட்டு. அந்த சின்னம் யார் வைத்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை 100 விழுக்காடு ஏற்றுக்கொண்டவர்களா அதிமுகவினுடைய தொண்டர்கள் நான் கேட்கிறேன். அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் 100 விழுக்காடு. கட்சி எடப்பாடி கிட்ட இருக்கு, கட்சியினுடைய சின்னம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இடத்துல இருக்கு. எனவே கட்சி யார் இடத்துல இருக்கிறதோ அங்கே நாம் கட்சியோடு இருக்க வேண்டும். இந்த உணர்வோடு தான் சார் இருக்காங்க. அப்போ நீங்க இந்த கட்சிய எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிற அண்ணாமலைக்கு முறையான எதிர்வினை ஆற்றி இந்த யுத்தத்துல பாரதிய ஜனதாவை விட நாங்கள் தான் மேம்பட்டு இருக்கிறோம், நாங்களும் திமுகவும் தான் இங்கே இருதுருவ அரசியல் என்பதை யாரு நிறுவனம்? அதிமுக தானே நிறுவனம். அதிமுக தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே வருது. நீங்க தேர்தல்ல மட்டும் பின்னடைவு இல்லை சார், இந்த விமர்சன களத்திலும் விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகள். ஏன் அதிமுகவுல பேச்சாளர்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, அறிவார்ந்த பெருமக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டதா? யாரும் இல்லையா பேசுறதுக்கு? பதில் சொல்ல முடியாதா உங்களால? எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்ல தெரியாது, ஒரு இலவும் தெரியாம தான் பொதுச் செயலாளர் ஆயிருக்கிறாரு. நான் ரொம்ப வருத்தத்தோடு தான் பதிவு செய்யறேன். ஆனா அந்த கட்சியில உண்மையிலேயே கொள்கை உள்ளவர்கள் யாருமே இல்லையா? எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய உண்மையான விசுவாசிகள் யாருமே இல்லையா? இந்த கட்சிக்கு இவ்வளவு பெரிய கேடு வந்திருக்க, நீங்க வாய் திறந்து பேச வேண்டாமா? இந்த நரேஷனை செட் பண்ற இந்த யுத்தத்தில் முதல் கட்ட வெற்றியை அண்ணாமலை பெற்று இருக்கிறார். நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க, இதுவே முதல் வெற்றி தான். பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு முன்னாடி எங்க சார் இருந்தது? பாரதிய ஜனதா கட்சி பேசு பொருளாக இருந்ததா? பாரதிய ஜனதா கட்சிக்கென்று ஏதாவது குரல் இருந்ததா தமிழ்நாட்டில்? ஏதாவது அந்த கட்சிக்கென்று ஆதரவான போக்கு இருந்ததா தமிழ்நாட்டில்? இல்ல. இப்பவும் இருக்கான்னு கேட்டா 100 விழுக்காடு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அண்ணாமலை ஏற்படுத்துகிறார். அதற்கு பகுதியாக யாரை யூஸ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை பயன்படுத்துறாரு. அதிமுக அதுக்கு இரையாகி போகுத. நீ எங்களுக்கு போட்டியே கிடையாது, உங்களோடு யுத்தத்தில் மோதுகிற சமபலம் பொருந்திய கட்சியோடு நீங்க போய் மோதுங்க, எங்களுக்கு சமமான கட்சி திமுக தான், நாங்களும் திமுகவும் தான் இங்க களத்திலே எதிரிகள், எதிரெதிர் துருவத்தில் இருந்து கொண்டு அரசியல் செய்பவர்கள் நாங்கள் தான் நீங்கள் பட்டவர்த்தனமாக உங்களுடைய பேச்சின் மூலமாக உணர்த்தி விட்டு களத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? உங்களுடைய பதிலடிகளின் மூலமாக உணர்த்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வச்சிருக்க வேண்டாமா? இப்ப ஊடகங்கள்ல கம்பு சுத்துறாரு அண்ணாமலை, அந்த நரேஷனை செட் பண்ணிட்டாரு, நாங்க தான் திமுகவுக்கு எதிரான கட்சி, திமுகவும் நாங்களும் சமபலத்துல இருப்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை. தேர்தல் வந்தா பல்லிழிச்சு போகும் இந்த யுக்தி, அது வேறு. அண்ணாமலைக்கு அது தெரிஞ்சதுனாலதான் அண்ணாமலை கோயம்புத்தூர் தேர்தல் களத்திலிருந்து எப்படியாவது தப்பி ஓடி விட முடியாதா என்று நினைத்தார். இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் கட்சி தன்னிடம் இருக்கிறது என்கிற அகம்பாவத்தில், ஆணவத்தில் இந்த கட்சியினுடைய தன்மையே என்னவென்று தெரியாமல் இந்த கட்சியினுடைய போக்கை சிதைத்து போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி.
இந்த முதல் சுற்றில் அண்ணாமலை வெற்றி பெற்றிருக்கிறார். அண்ணாமலை ஓரளவுக்கு இந்த விஷயத்தை கண்ணும் கருத்துமாக நகர்த்துகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இல்லை என்று சொன்னா இப்ப தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதிமுகவை அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்று, ஒன்றிய அரச எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சிக்கிறாரா? இல்ல, மயிலிறகால் வருடி கொண்டே இருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டாரா? இல்ல. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியாவது அதிமுக இருக்கா? அதுவும் இல்ல. தமிழ்நாட்டில் பிரதான ஆளுங்கட்சி யார் என்று கேட்டால், இப்ப ஒன்றிய அரசுக்கு பிரதான எதிர்கட்சி யார் என்று கேட்டால் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுக. தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சி யார் என்று கேட்டால் திமுக. இப்ப யாரை எதிர்த்து அரசியல் செய்யணும் அண்ணாமலை? திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யணும். ஏன் அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்யறாரு? இந்த நேரத்தில் அதிமுகவை அடிச்சா அதிமுக வீக் ஆயிரும்னு அவர் நினைக்கிறார். அதிமுக வீக் ஆகும் போதே நம்ம காலி பண்ணிட்டா, அதை களத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டா, திமுகவுக்கு நாம் தான் எதிரி என்பதை நிரூபித்து விடலாம் என்கிற அந்த யுக்தியை அவர் கையில் எடுத்திருக்கிறார். அதில் ஓரளவு வெற்றி பெறுவதற்கான வெற்றி முகட்டுக்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார். ஆனால் தேர்தலில் இது செல்லுபடி ஆகாது. நிச்சயமாக தேர்தல் களம் என்பது அதிமுக திமுக என்றுதான் இருக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனா இந்த துவக்க நிலையிலேயே இதை அடித்து இதை ஒழித்து கட்டி இருக்க வேண்டும் என்பது அதிமுகவுக்கு இருந்த கண் முன்னால் இருந்த சவால். அந்த சவாலில் தோற்று போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்கட்சி அந்தஸ்துக்காகத்தான் இந்த போராட்டம் நடக்குது அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.